அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆன்லைன் ராமர் டிவியிலிருந்து நட்சத்திர ஜோதிடர் முருகானந்தம் பேசுறேன். இந்த ஆன்லைன் ராமர் டிவியை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுக்கணும். டெய்லி இரவு 8 மணிக்கு சின்ன சின்ன டிப்ஸா கொடுத்துட்டு வரேன். 7 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி டிப்ஸ் கொடுத்துட்டு வரேன். அதான் இன்னைக்கு எடுத்திருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா, திதி சுன்யாதிபதி திசை. ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த திதியில பிறந்தா இந்த 2 ராசிகள் திதி சுன்யம் அப்படின்னு நமக்கு வரும். அப்ப என்ன சார் பண்றது அப்படின்னு நம்ம திதிசூன்யம் திசை நடக்குது. திதிசூன்யம் கோயிலுக்கு போயிட்டா உங்களுக்கு ரெக்கவர் ஆகும். ஆனாலும் ரெக்கவர் ஆகவே இல்லை சார். இப்போ உதாரணத்துக்கு துவாதசி திதியை எடுத்துக்குவோம். அதற்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய ராசிகள் வந்து பாத்தீங்கன்னா வளர்பிறைக்கு துலாம் மகரம், பிரதமைக்கும் அதான் துலாம் மகரம் தான். அப்ப காலபுருஷனுடைய 7வது வீடும் 10வது வீடும் திதி சூன்யத்துல வந்து அந்த திதி சூன்ய திசை எனக்கு நடக்குது சார். பெரிய பெனிஃபிட்ல சார், பெரிய பாதிப்பு தான் சார் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு திதி சூன்யம் கோயில்களுக்குலாம் நீங்க போயிட்டு வரணும். போயிட்டு அங்க அர்ச்சனை பண்ண பொருளை வச்சுட்டு அங்க ஒரு 1/2 மணி நேரம் உட்கார்ந்துட்டு நல்ல மனமுருகி வேண்டிட்டு நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து அந்த திதி சூன்யம் போயிடும். சார் நான் வெளிநாட்டில் இருக்கேன் சார், வெளி மாநிலத்தில் இருக்கேன் சார், நான் வந்து இங்க கும்பகோணம் சாரங்கபாணி கோவிலுக்குலாம் வர முடியாது சார், வல்வில் ராமர் கோவிலுக்குலாம் என்னால் போக முடியாது சார், வீரபத்திர சுவாமி கோவிலுக்குலாம் என்னால் போக முடியாது சார், நான் என்ன சார் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த பரிகாரம். இப்ப உதாரணத்திற்கு துலாம் மகரம் திதி சூன்யம் வந்துருச்சு. அப்ப என்ன பண்ணணும்? சனிக்கிழமை நாள்ல கருப்பு கலர் ரிப்பன் உங்க வீட்டுல உள்ள பூ கூடையில கட் பண்ணி அதை போடணும். அது ஒரு ஜான் அளவுக்கு இன்னொரு 4 சைஸா 4 பீஸா கட் பண்ணி தொடர்ந்து 7 வாரம் அதை போட்டுட்டு வரணும். அதே மாதிரி துலாம் வந்து உங்களுக்கு திதி சூன்யத்துல வந்துருச்சு அப்படின்னா பியூர் ஒயிட் கலர் ரிப்பன் அதை கட் பண்ணி போடும். இது வெளி மாநிலம், வெளி அதர் ஸ்டேட்டு, ஃபாரின்ல உள்ளவங்களுக்கு இது மாதிரி இருந்தா இந்த பரிகாரத்தை பண்ணினீங்கன்னா தாந்திரிக பரிகாரம் இதுக்கு. இந்த தாந்திரிக பரிகாரத்தை நீங்க பண்ணினீங்கன்னா கண்டிப்பா வந்து திதி சூன்யம் உங்களுக்கு விளையும். இது ஒரு பொதுவான கான்செப்ட் நான் சொல்லிட்டேன். துலாம் மகரம் ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு சூன்ய ராசிகள் வரும், 2 ராசிகள் வரும். அப்ப நீங்க பொதுவான ஒரு கான்செப்ட் நீங்க என்ன பண்ணணும்? மேசமும் விருட்சகமும் திதி சூன்யத்துல வந்து இது ஒரு பொதுவான கான்செப்ட். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? சிகப்பு கலர் ரிப்பனை செவ்வாய்க்கிழமை நாள்ல கட் பண்ணி உங்க வீட்டுல உள்ள பூக்கூடையில அதை போட்டு 7 வாரம் தொடர்ந்து நீங்க அதை செஞ்சுட்டு கொண்டு போய் தண்ணியிலையோ அல்லது கால்படாத இடத்துலையோ அதை போட்டுரும். இப்படி பண்ணீங்கன்னா திதி சூன்ய திசை நடக்கிறது உங்களுக்கு வந்து பாதிப்புலேருந்து உங்களை விடுபட வைக்கும். அப்போ தாந்திரிக பரிகாரத்தை நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பா வந்து அது விலகும். அப்போ வந்து துலாமும் ரிஷபமும் திதி சூன்யத்துல வருது சார். இது வந்து ஒரு குறிப்பிட்டு நான் சொல்றேன். ஏன்னா 12 ராசிகள்ல ஒன்னொன்னும் அந்த திதி துவாதசி திதிக்கு இது மாதிரி, பிரதம திதிக்கு இது மாதிரி நான் சொல்லிட்டேன். அப்போ ஒவ்வொரு திதிக்கும் ஒரு சூன்ய ராசிகள் 2 ராசிகள் வரும். அப்போ துலாமும் ரிஷபமும் உங்களுக்கு திதி சூன்யம் வந்தால் வெள்ளிக்கிழமை ரிப்பன் ஒயிட் கலர் ரிப்பனை கட் பண்ணி உங்கள் வீட்டில் உள்ள பூக்கொடையில போட்டு அதை ஒரு 7 வாரம் தொடர்ந்து செஞ்சுட்டு நீங்கள் கொண்டு போய் ஏதாவது தண்ணிலையோ அல்லது கால்படாத இடத்துலையோ போட்டு. அப்போ அடுத்து வந்து உங்களுக்கு மிதுனமும் கன்னியும் வருது சார். அப்படின்னா பச்சை கலர் ரிப்பன் புதன்கிழமை நாளில் நீங்கள் எந்த அதர் ஸ்டேட்டில் இருந்தாலும் சரி, வெளியில் ஃபாரின்ல இருந்தாலும் சரி, அவங்க கட் பண்ணி போடும். அது ஒரு ஞான அளவுக்கு எடுத்து அதை கட் பண்ணி போட்டுட்டு அதை தொடர்ந்து 7 வாரம் புதன்கிழமை நாளில் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு திதி சூன்யம் அந்த நெகட்டிவ் போய் பாசிட்டிவ் கிடைக்கும். அடுத்து கடவுள் உங்களுக்கு திதி சூன்யத்தில் வருது அப்படின்னா பியூர் ஒயிட்டு, அது சுத்தம் வந்து ரிசர்வம் துலாம் வந்து பியூர் சில்க்கு சுத்த ஒயிட்டு, இது பால் ஒயிட் கடல் கட் பண்ணி போடும். அதே மாதிரி சிம்மம் வந்துருச்சு அப்படின்னா ஆரஞ்சு கலர் ரிப்பனை கட் பண்ணி போடணும். திதி சூன்யத்துல சிம்ம ராசியும் வந்துச்சுன்னா ஆரஞ்சு கலர் ரிப்பனை ஞாயிற்றுக்கிழமை நாளில் போடணும். கடகராசி திதி சூன்யத்துல வந்தா திங்கட்கிழமை நாளில் அந்த ரிப்பனை கட் பண்ணி போடணும். தாந்திரிக பரிகாரம்.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, தனுசும் மீனும் திதி சூன்யத்துல வருது சார் அப்படின்னா, மஞ்சள் கலர் ரிப்பன். அதை வியாழக்கிழமை நாள்ல தொடர்ந்து நீங்க கட் பண்ணி போடணும். அதாவது மஞ்சள் கலர் ரிப்பனை வாங்கி வியாழக்கிழமை நாள்ல நீங்க இருக்கிற வீட்டில், அதாவது வெளி மாநிலத்திலேயோ வெளி ஸ்டேட்லேயோ அல்லது வெளிநாட்டிலேயோ இருந்தவங்க இதை கட் பண்ணி போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். புரியுதுங்களா? அப்போ நீங்கள் அதை பண்ணும் பொழுது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு திரிசூன்யத்திலேருந்து ஒரு ஒரு பெரிய ஒரு நெகட்டிவ் போய் பாசிட்டிவ் கிடைக்கும். திரிசூன்யம் அவயோகி எல்லாமே நம்ம அந்த கோயில்களுக்கு போயிட்டு வந்துட்டா உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த பாதிப்புலேருந்து குறைவு எடுத்துரும். அப்போ மகரம் உங்களுக்கு திதி சூன்யத்தில் வருது சார் அப்படின்னா, சனிக்கிழமை நாளில் கருப்பு கலர் ரிப்பனை கட் பண்ணி நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள பூக்கூடையில் போட்டுட்டு அதை வந்து எடுத்து ஒரு வாரம் கழித்து கொண்டு தண்ணியில் விட்டுட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு திதி சூன்யம் உங்களுக்கு விளையிடும். அடுத்து கும்பராசி உங்களுக்கு திதி சூன்யமாக வருது சார் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை நாளில் அந்த கருப்பு கலர் ரிப்பனை ஒரு ஜான் அளவுக்கு கட் பண்ணி குப்பை கூடையில் போட்டு, அது பூக்கூடையில் உள்ள பூக்கூடையில் குப்பை கூடையில் போட்டு நீங்கள் போய் அதை ஆற்றுலையோ அல்லது அங்கே கால்படாத இடத்துலையோ போட்டுட்டிங்கன்னா திதி சூன்யம் உங்களுக்கு பாதிப்புலேருந்து நீங்கள் விளையிடலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளம்.